வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலா பொடி தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மிக்ஸி ஜார்ல 1.5 டீஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், கல்பாசி, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 3 பெரிய வெங்காயம், நீங்க இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்தா ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 5 துண்டு இஞ்சி, 6 பல் பெரிய பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், தண்ணி எதுவும் சேர்க்காம பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பிரியாணி குக்கர்ல தான் பண்ண போறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாவே சேர்த்துக்கோங்க. பவுடர் 4 டீஸ்பூன் இருந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிக்கலாம். 4 விசில் வர வரைக்குமே நல்லா வேகட்டும். 4 விசில் வந்து பிரஷர்லாம் ரிலீஸ் ஆயிட்டு நம்ம ஓபன் பண்ணிடலாம். 3 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைக்கணும். 3 கப் அரிசி எடுத்திருக்கனால 6 கப் தண்ணி வைக்கணும். 1 கப் சிக்கனுக்கு ஊத்தியாச்சு. 5 கப் தண்ணி ஊத்திக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு அளவு தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அரிசியை சேர்த்து வெந்து வரும்போது கரெக்டா இருக்கும். பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். 3 கப் அரிசி நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 20 நிமிஷத்துக்கு மேல ஊற வைக்க வேண்டாம். பிரியாணி வைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை மட்டும் இருத்து அரிசியை வச்சுக்கோங்க. அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல பாதி எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி வெந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் மேல நிக்கிற மாதிரி இருக்கணும். இதுல கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேல கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. குக்கரை மூடிக்கலாம். தம் தான் போட போறோம். தோசைகளுக்கு மேல வச்சு தோசைகளுக்கு மேல குக்கரை வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 10 நிமிஷம் லோ ஃபிளேம்லயே நல்லா வேகட்டும். நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை தோசைக்கல்ல இருந்து இறக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உடனே ஒன்னும் ஓபன் பண்ண வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் உதிரியா கமகமன் மணக்கிற ஜீரக சம்பா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.